அமெரிக்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வர டிசி ஓகே. பட் அத விட முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, வேக்சினேஷன். வேக்சினேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஊர்ல போட்ட வேக்சினேஷன் கார்ட இங்க குடுத்தா தான் இங்க அட்மிஷனே கிடைக்கும். ஆனா, அங்க இருக்க கார்டு இங்க செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே செல்லும்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஃபார்மட் அக்செப்டட் இல்ல. அவ்வளோதான். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்ததுக்கப்புறம், இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அத குடுத்து, இந்த ஊருக்கு அதாவது ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஃபார்மட்டும் மாறும். இந்த நாங்க இருக்க என்ன ஸ்டேட்டுக்கு என்ன ஃபார்மட்டோ, அந்த ஃபார்மட்ல அந்த ஹாஸ்பிட்டல்லேயே குடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி, அத வாங்கி கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல குடுத்தா தான் அட்மிஷனே குடுப்பாங்க. ஈவன் அட்மிஷன் போடுறதுக்கே அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கே அது ரொம்ப மேண்டட்டரியானது. ஸோ கண்டிப்பா நம்ம யுஎஸ் வர்றோம், ஸ்கூல் அட்மிஷன் குழந்தைகள கூட்டிட்டு வரோம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமா கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அத போட்டிருக்கணும். சப்போஸ் அங்க குடுக்க வேண்டியதுல ஒவ்வொரு வேக்சினேஷன் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகாது. ஸோ ஏதாவது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா, அதையும் வந்து நம்ம இங்க போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க ஸ்கூல்ல சேர்க்கவே முடியும். இந்த மாரி ரூல்ஸ் தான் யுஎஸ்ல இருக்கு. இது மாதிரி யுஎஸ் பத்தின ஸ்கூல் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.